10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 4வது பாடம் வடிவியல். எடுத்துக்காட்டு 4.9 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பி மீட்டர் இடைவெளியில் ஏ மீட்டர் மற்றும் பி மீட்டர் உயரமுள்ள 2 தூண்கள் உள்ளன. தூண்களின் உச்சியிலிருந்து எதிரேயுள்ள தூண்களின் அடிக்கு வரையப்படும் கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் உயரமானது AB by A plus B மீட்டர் என்பதை நிரூபிக்கவும். அதாவது P மீட்டர் இடைவெளியில் 2 தூண் இருக்கு. A மீட்டர்னு ஒரு தூண் இருக்கு, B மீட்டர்னு ஒரு தூண் இருக்கு. இந்த 2 தூண் உச்சியிலிருந்து அடுத்த தூணோட அடிப்பகுதிக்கு வரையப்படுற கோடுகள் சந்திக்கிற இடம் AB by A plus B மீட்டர்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவுவோமா? தீர்வு. இங்கே இந்த படத்தில் பிசியோட மதிப்பு P. சரியா? நமக்கு பிஎஃப்பை நம்ம எக்ஸுன்னும் எஃப்சியை ஒய்ன்னும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? பிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர், எஃப்சி ஈக்குவல் டு ஒய் மீட்டர் என்க. இப்போ ஏபிசிங்கிற முக்கோணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஊடால இந்த இஎஃப்ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். சரியா? இதை தனியாக வரைஞ்சோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் இஎஃப்சியில் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த 2 முக்கோணத்துலேயும் எது பொது கோணம்னா சி. இந்த சி தான் பொது கோணம். சரியா? அதே மாதிரி முக்கோணம் ஏபிசி சீக்குவல் டு முக்கோணம் இஎஃப்சியில் 90 டிகிரி 90 டிகிரி. அதாவது கோணம் பியும் கோணம் எஃப்பும் 90 டிகிரி. முக்கோணத்தில் 2 கோணம் சமமாக இருக்குது. அப்படின்னா 3வது கோணமும் சமமாக தான் இருக்கும். ஏஏ விதிப்படி அப்படின்னா ஆங்கிள் கோணம் விதிப்படி முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் இஎஃப்சி. வடிவொத்த முக்கோணங்களில் வடிவொத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இருக்கும். அப்படி தானேப்பா? ஏபி பை இஎஃப். இங்கே ஏபி பை இஎஃப் சீக்குவல் டு பிசி பை எஃப்சி. சரியா? ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்தாச்சு. பை இஎஃப் நம்ம ஹைச்னு எடுத்துக்கணும். சரியா? இஎஃப்ஐ ஹைச்னு எடுத்துக்கணும். சீக்குவல் டு பிசினா பின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்படி இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பின்னே எடுத்துக்கிடுவோம். பின்னு கொடுத்துட்டாங்க. பை எஃப்சினா என்னதுப்பா? ஒய். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஏ பை ஹைச் சீக்குவல் டு பி பை ஒய்ன்னு கிடைக்குது. சரியா? இப்போ இந்த வகுத்தல்ல இருக்க ஒய் ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். ஏ பை ஹைச் இன்ட்டு ஒய் சீக்குவல் டு பி. இந்த பின்னம் ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா தலைகீழ பெருக்கல்ல மாறும். அப்போ ஹைச் பை ஏன்னு மாறும். சரியா? ஒய் சீக்குவல் டு பி இன்ட்டு ஹைச் பை ஏ. அப்போ y equal to ph by a மீட்டர். சரியா? இதை நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அதே மாதிரி இங்கே இன்னொரு முக்கோணம் இருக்குது. அப்படி தானேப்பா? இந்த முக்கோணம் இருக்கா? இதுலேயும் இந்த இஎஃப் இருக்குது. இந்த முக்கோணத்தை இப்போ எடுத்து கணக்கை செய்யணும். சரியா? இந்த முக்கோணத்தை ஃபஸ்ட்டே வரைஞ்சிக்கணும். முக்கோணம் டிசிபி. சரியா? அப்புறம் முக்கோணம் இஎஃப்பி. 2 முக்கோணம் இருக்குது. சரியா? முக்கோணம் டிசிபி மற்றும் முக்கோணம் இஎஃப்பியில் பொதுக்கோணம் என்னது? பி தான் பொதுக்கோணம். சரியா? இந்த முக்கோணத்துக்கும் பொதுவானது, இந்த முக்கோணத்துக்கும் பொதுவானது. அதே மாதிரி கோணம் இஎஃப்பி சீக்குவல் டு கோணம் டிசிபி. இது 2 என்னப்பா? 90 டிகிரி. சரியா? அப்படின்னா
எஃப் கோணமும் சி கோணமும் 90 டிகிரி. ஒரு முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா 3வது கோணமும் சமமாக தான் இருக்கும். தேர்ஃபோர் ஏஏ விதிப்படி அப்படின்னா ஆங்கிள் விதி, கோணம் விதின்னு தமிழில் பேர். சரியா? முக்கோணம் டிசிபி வடிவொத்தது முக்கோணம் இஎஃப்பி. வடிவொத்த முக்கோணங்கள்னா வடிவொத்த பக்கங்களோட விகிதம் சமமாக இருக்கும். அப்படி தானேப்பா? அப்போ டிசி பை இஎஃப் சீக்குவல் டு சிபி பை எஃப்பி. நமக்கு டிசினா என்னது? டிசினா பி, இஎஃப்னா ஹைச். சரியா? அப்போ பி பை ஹைச் சீக்குவல் டு சிபினா என்னதுப்பா? சிபினா இங்கே ஃபுல்லாக பின்னு அர்த்தம். சரியா? பி பை எஃப்பினா என்னது? எஃப்பி எக்ஸ். சரியா? நமக்கு எக்ஸ் தேவை. அதனால் வகுத்தலில் இருக்க எக்ஸு ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல் எக்ஸ்ன்னு மாறிடும். சரியா? பி பை ஹைச் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தேவைங்கிறனால இந்த பின்னம் ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா தலைகீழ பெருக்கல்ல மாறும். சரியா? ஹைச் பை பின்னு மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹைச் பை பி. எக்ஸ் ஈக்குவல் டு பிஹெச் பை பி மீட்டர். இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ சமன்பாடு 1 ப்ளஸ் சமன்பாடு 2 சமன்பாட்டையும் கூட்டணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட்டிக்கலாம். ஒய் ப்ளஸ் எக்ஸு. சரியா? போட்டாச்சா? சீக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. பிஹெச் பை ஏ ப்ளஸ் பிஹெச் பை பி. இப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்னும் எழுதலாம். சரியா? இதில் ரெண்டுலையுமே என்ன காமனாக இருக்குது? பிஹெச் காமனாக இருக்குது. அப்போ பிஹெச்சை வெளியே எடுத்துடலாமா? பிஹெச் இன்ட்டு 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்னது? பி. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியா? ஏயையும் பியையும் ஃபஸ்ட்டு பெருக்குனிங்கன்னா ஏபின்னு கிடச்சிரும். 1 இன்ட்டு பி பி ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ. என்ன கிடைக்கும்? பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் இன்ட்டு பி ப்ளஸ் ஏ பை ஏபி. இப்போது இந்த சைடு பெருக்கல்ல இருக்கிற பி ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். சரியா? பி பை பி இஸ் ஈக்குவல் டு ஹைச் இன்ட்டு பி ப்ளஸ் ஏவை எப்படி போடலாம்? ஏ ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாம். சரியா? ஏ ப்ளஸ் பி பை ஏபி. இப்போது பியையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏபி. சரியா? இப்போது நம்மளுக்கு ஹைச் தான் தேவை. சரியா? அதனால் இதை அப்படியே மாற்றி எழுதணும். ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏபி ஈக்குவல் டு 1. நமக்கு ஹைச் மட்டும் தேவை. இந்த பின்னம் ஆப்போசிட் சைடு போச்சுன்னா தலைகீழ பெருக்கல்ல மாறும். சரியா? ஹைச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி. இப்போ 1ஆல் இந்த பின்னத்தை பெருக்குனாலும் அதே பின்னம் தான் கிடைக்கும். சரியா? அப்போ ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி மீட்டர். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.